ஒரு 30 வருஷம் தாப்பனை இழந்து தாயை இழந்து சகோதரத்தை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். காலத்தை சிறையில் அனுபவிச்சு கொண்டு அவர்கள காலமே முடிஞ்சிட்டு இன்னைக்கு நான் என்ன பிள்ளைய கொடுத்து 12 ஆண்டுகளாக தேடிக்கொண்டு அலைஞ்சு கொண்டு செய்கிறேன். ஒன்றும் வந்து ஒரு ஹைட்ல இருக்கும். அது வந்து இப்ப இந்தியோட வந்து 31வது வருஷம் வந்து தொடங்குது. சில வேலை சின்ன விஷயமா இருக்கலாம். எங்கட குடும்பத்துல எவ்வளவு இழந்திருக்கிறார் என்று எங்கட இடத்துல இருந்தாலே பார்க்கணும். 30 ஆண்டுகள் கடந்து 31வது வருடம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. அரசியல் கைதிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் வெறுமனவே. அனைத்துக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலை கணக்கு யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கரையில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 31 வருடம் இந்த இப்போ நாங்கள் காணொலி கொண்டிருக்க வந்து 31வது வருடம் வந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு 31வது வருடத்தை நோக்கி வந்து அரசியல் கைதிகள் வந்து இன்னும் விடுதலை அடைய என்பதை நோக்கி வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்காரு. அந்த விடுதலை செய்யணும், அதோடைய விடுதலை செய்ய கோரி வந்து நிறைய மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து இன்னுமே விடுதலை செய்யப்படவில்லை. ஒரு தீர்வே வந்து கிடைக்கப்படல. ஒரு 31 வருஷமா வந்து அவை வந்து சிறையில வந்து வாடிக்கொண்டிருக்கணும். ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஆண்டு கால பகுதியில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில வாடிக்கொண்டிருக்கணும். அந்த குடும்பங்களும் அவைகளை இழந்து உறவுகள் எல்லாம் இழந்து வந்து ஒரு துன்பமான நிலையை தான் இருக்கணும்னு சொல்லலாம். அதை வந்து விடுதலை செய்யணும். அதை கோரி ஒரு கூட்டம் உண்டு நடந்து கொண்டிருக்கோம். அதான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்களும் இந்த காணொலியை பார்த்துட்டு என்ன வேணும் சொல்லிக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ காணிப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சிவகுரு ஆதீன மண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு சிறைச்சாலை போகிற ஒரு அமைப்பு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு நினைவாக வந்து இது செய்திக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். அதாவது வந்து இப்போ இந்தியோட வந்து 31வது வருஷம் வந்து தொடங்குது. இந்த ஹைட்டுன்ற அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து இப்போ பெரிய சைஸில் இருக்குது. அது வந்து இது வந்து கைது செய்யப்பட்டு கொஞ்சம் ஆயுள் இருக்குது. அதுக்கு வந்து போக போக ஆயுள் குறைஞ்சி கொண்டு போகிற இதில் வந்து செய்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட டேட்டுகள் எல்லாமே குறிச்சிருக்கு பாருங்கள். மொத்தமாக 10 பேருக்குரிய இது வந்து இதை வச்சுக்கணும் பாருங்கள். உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 31/1996 கைது செய்யப்பட்டவர். இவர் ஆயுள் காலம் வந்து குறைஞ்சிட்டதை காட்டுறதுக்காக ஒரு சின்ன சைஸில் வந்து வச்சிருக்கணும். அது மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆயுள் குறைஞ்சி கொண்டு போகுதுன்றதை காட்டுறதுக்குரிய சகல இதையும் வந்து செய்யணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்கு இருக்கணும்ன்றதை காட்டுறதுக்காக ஒரு கம்பி வடிவில் செய்திருக்கணும். இந்தியோட வந்து 31வது ஆண்டு தொடங்குதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தவர். தொடர்ந்து நடக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அப்படி என்னமே நடக்க போகுது அந்த விடுதலையை ஒரு வலியுறுத்தி தான் இந்த ஒரு இது நடந்து கொண்டிருக்குது. நீங்களும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக 30/1/1996 அன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் அரசியல் கைதியாக இன்று 30 வருடங்களை கடந்து 31வது வருடத்திலே சிறையிலே தங்கள் வாழ்வினை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வினை அடையாளப்படுத்தும் வகையில் இதுவரை சிறையில் இருக்கின்ற 10 தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி அவர்களுடைய விடுதலையினை நோக்கின ஒரு பயணமாகத்தான் இந்த நாளிலே 30 வருடங்களாக எங்களுக்காக சிறைகளிலே இருக்கின்ற எங்கள் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக தான் இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இது எல்லாருடைய ஒரு குரலாக, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழர்களின் குரலாக இந்த விடுதலையினை வலியுறுத்துதல் என்ற முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் முதலாவதாக சிறையிலே மரணமடைந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் எங்கள் தமிழ் போராட்டத்திற்காக உயிர் நீத்தவர்களுக்காகவும் இந்த ஒரு நிமிட அகவணக்கத்தில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வானது குரலற்றவர் குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே இன்று ஒரு கருத்துருவாக்கத்தையும் இந்த சமூகத்திலே தமிழ் அரசியல் கைதிகளான ஒரு பேசுபொருளினையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் வகையில் தான் இந்த நிகழ்வு நீதிக்கான சாட்சி என்ற கருப்பொருளிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முதலாவதாக இந்த நிகழ்வு தொடர்பிலும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பிலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை ஏன் வலியுறுத்தப்பட வேண்டும், எவ்வாறு வலியுறுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை உள்ளடக்கியதாக குரலற்றவரின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் அவர்கள் இப்பொழுது நீதிக்கான சாட்சியாக தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய அறிமுகத்தினையும் இங்கே வழங்கினார். தந்திருக்கின்ற அனைவருக்கும்
இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீண்ட காலமாக சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக குரலற்றவரின் குரல் அமைப்பு செயற்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய செயற்பாட்டின் ஒரு நூதனமான செயற்பாடு இது அமைந்திருக்கின்றது. தமிழர்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றின் பேரிலே இன்றும் அரசியல் கைதிகள் சிறையிலே சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 30 ஆண்டுகள் கடந்து 31வது வருடம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக இவ்வாறான ஒரு நூதனமான முறையில் எங்களுடைய போராட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த ஒழுங்குபடுத்தலே சிறைக்குள்ளே 10 தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். அதில் 31 வருஷமாக சிவகுமார், பார்த்திபன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆயுள்கள் குறைந்து கொண்டு செல்வதனை குறியீடாக இது காட்டியிருக்கின்றது. அதே போல ஒவ்வொருவருடைய கைது செய்யப்பட்ட திகதிகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 18 வருஷம் ஆக கூடிய ஏனைய கைதிகள் இந்த ஆண்டில் இருந்து தொடக்கத்தில் இருந்து அவர்கள் சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலை இது சித்தரிச்சிருக்கின்றது. இந்த சிறை சாட்சிய கூடு இதில் வருகை தந்திருக்கின்ற விடுதலை விரும்பிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சாட்சியாக பதிவு செய்ய இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 30 ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய பாதி காலம் நிறைவுற்றுள்ளது. மீதி காலத்திலேயாவது அவர்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழணும் என்று அவர்கள் தினம் தினம் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பலிகளுடைய வேதனைகளை அனுபவித்தவர்கள் பல பேர்ல நான் ஒருவன் என்ற வகையில இந்த பொறுப்பான விடயத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அரசியல் கைதிகளுடைய விவகாரங்கள் அரசியல் ரீதியான தீர்மானங்களை எடுத்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்டு இருப்பவர்களை இந்த அரசு ஒரு பயங்கரவாதி போல் பார்த்து அதை போல் நடத்துகிற ஒரு செயற்பாடு இருக்கின்றது. ஆனால் இனப்பிரச்சனையினுடைய முரண்பாட்டின் விளைவுதான் போர் ஏற்பட்டது. போரின் விளைவுகளாகத்தான் இன்றைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மக்களுடைய விடுதலை போரின் பேரிலே தான் கைது செய்யப்பட்டவர்கள். அரசியல் கைதிகள் அல்லது போர் கைதிகள் என்றுதான் அவர்களை குறிப்பிட வேண்டும். எனவே இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு, தொடர்ச்சியான கோரிக்கை. அதே போல இந்த கடந்த அரசுடைய காலப்பகுதிகளில் இவ்வாறான அழுத்தங்களுக்கு ஊடாக அரசியல் கைதிகள் ஏதோ ஒரு வகையில பொறிமுறையில விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த இலங்கை வரலாற்றில் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வது என்பது முதல் முறை அல்ல. இலங்கை இந்திய ஒப்பந்தம் நேரத்தில் இருந்து சமாதான உடன்படிக்கை நேர காலப்பகுதியிலையும் வரைக்கும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு பரிமாறப்பட்டிருக்கின்ற வரலாற்று சம்பவங்கள் இந்த தீவிர நடந்திருக்கிறது. நீதிமன்றங்கள்ல வழக்கு நிலுவையில இருக்க கூட இரவோடு இரவாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பு இருக்க கைதிகள் பரிமாற்றப்பட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த இந்த இனப்பிரச்சனை இன அழிப்பினை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த அரசு கடந்த அரசு கூட இந்த அரசியல் கைதிகள் விவகாரத்தில் விடுதலைகளை ஒருவரோ 2 பேராக விட்ட சம்பவங்கள் இருக்கின்றது. ஆனால் தற்காலத்தில் உள்ள அரசு 1 வருடம் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு அரசியல் கைதியை கூட விடுதலை செய்யவில்லை. நாங்கள் கடந்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர், நீதி அமைச்சருக்கு விண்ணப்பித்த நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நாங்கள். அதை விட அவருடைய அழைப்பின் பேரில் நீதி அமைச்சரை நேரில் கூட சந்திச்சிருந்தாங்க.
ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியுள்ளது. எனவே இந்த அரசு இதே போல இந்த நாட்டில இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியை 2 முறை ஆயுதம் தூக்கி போராடினவர்கள். இவர்கள் ஜனநாயக ரீதியை இவர்களும் கடந்த காலத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தவர்கள், சிறையில அடைக்கப்பட்டு அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களும் ஏதோ ஒரு நீதி பொறிமுறையின் அடிப்படையில விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். வலியை உணர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு வழி விடுவார்கள் என்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் என்கிற குடும்பங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய எந்த விதமான சமிக்கைகள் எதுவும் தென்படவில்லை. எனவே இந்த அரசிட்டையும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். போர் முடிந்து ஆயுத போராட்டம் முடிந்து 16 ஆண்டு கடந்துள்ள நிலையில சிறையில வைத்திருக்கின்றது எந்த விதமான நியாயமும் இல்லை. எனவே அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படணும் என்பது எங்களுடைய கோரிக்கை, வலுவான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி. தமிழீழ விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்திலே இன அழிப்பு செய்யப்பட்ட, இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து எமது உறவுகளுக்கும் அகவணக்கத்தை செலுத்திக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை, நீண்டகால கோரிக்கையை 30 வருடங்களுக்கு மேலாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற எமது உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிட்ட இந்த நீதிக்கான சாட்சி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நீதிக்கான சாட்சியாக நீதியை பற்றி, உண்மையை பற்றி மட்டுமே இங்கே எடுத்து உரைக்கின்றேன் என்று சத்தியம் செய்து கொண்டு இன்று சிறைகளிலே இருக்கின்ற 10 தமிழ் அரசியல் கைதிகள் எமது இனத்துக்காக, இனத்தினுடைய உரிமைகளுக்காக அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்பட்டிருந்த எம்மினம் அதிலிருந்து விடுபடுவதற்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் அரசியல் ரீதியிலே எந்தவித குற்றமுமே செய்யாதவர்கள். உலகளாவிய ரீதியிலே இனங்கள் அடக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது அந்த அடக்குமுறைக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பதும், ஜனநாயக ரீதியிலே போராட்டங்களை நடத்துவதும், அவற்றினாலே அந்த அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆயுத போராட்டமாக அது பரிணாமம் எடுப்பதும் இயற்கையான, நீதியான நிகழ்வாகத்தான் இருக்கிறது. ஆயுதம் ஏந்தி போராடிய இளைஞர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துகின்ற ஸ்ரீலங்கா அரசு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட இன்று அதே பயங்கரவாதத்தை, அதே இனவாதத்தை, அதே மதவாதத்தை தான் இன்றும் இந்த கணப்பொழுதிலும் தமிழர் தாயகத்திலே நடாத்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையிலே எந்தவித குற்றமும் செய்யாதவர்கள் ஒரு அரசியல் தீர்மானமாக ஸ்ரீலங்கா அரசு அந்த தீர்மானத்தை எடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்து அவர்கள் இந்த சிறைகளிலே வாடுகின்ற அந்த துன்பங்கள், அவர்களுடைய உறவுகள், குடும்பத்தினர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள் வார்த்தைகளிலே சொல்லி மாளாது. தமிழினமாக எங்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், அந்த விடுதலை போராட்டத்திலே ஏதோ ஒரு விதத்திலே பங்களிப்பு செய்தவர்கள் இன்று சிறைகளிலே வாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்காக ஒட்டுமொத்த தமிழினமாக நாங்கள் அனைவருமே குரல் கொடுக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்கள் மட்டும் போராடாமல் அனைத்து தமிழினமும் ஒன்றாக போராட வேண்டும். இதுவே அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்தும். அடுத்ததாக இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற அரசு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு இதுவரை அதை பற்றி எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை.
பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லிக் கொண்டு வந்த அரசு அதையும் விட இன்னும் கடுமையான புதிய சட்டத்தை கொண்டு வருகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சர்வதேச நிதி நிறுவனங்கள் நிதி உதவிகளை செய்யும் பொழுது ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை சர்வதேச சமூகமாக அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆயுதமேந்தி போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்பில் இருந்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா அரசு முன்வைக்குமாக இருந்தால், அதே இயக்கத்திலே இருந்து போராடியவர்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய அமைச்சர்களாகவும் ஏனைய பதவிகளையும் வகித்திருக்கிறார்கள். ஒரு சிறிய உதவியை அல்லது ஏதோ ஒரு விதத்திலே செய்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த 10 தமிழ் அரசியல் கைதிகளையும் அரசியல் தீர்மானமாக எடுத்து விடுதலை செய்வதிலே ஒன்றும் பெரிதாக நடந்துவிடப் போவதில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதன் பிற்பாடு இங்கு வந்து மீள ஒரு போராட்டத்தை உருவாக்கப் போவது இல்லை. ஆகவே இந்த யதார்த்தம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே அந்த யதார்த்தத்தின் அடிப்படையிலே, அந்த நீதியினுடைய தர்க்கத்தின் அடிப்படையிலே நீதிக்கான சாட்சியாக தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அது நடைபெறுமாக இருந்தால்தான் நல்லிணக்கம் என்பதும் அமைதி என்பதும் இன ஒற்றுமை, இனத்துவம், மதவாதம், இனவாதம் அற்ற நிலை, சமத்துவம் என்கின்ற நிலையும் உண்மையான நிலையை பேணப்படும். அதை நோக்கிய பயணம் தொடரும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்குத்தான் தள்ளப்படுவோம் என்பதை சொல்லி என்னுடைய நீதிக்கான சாட்சியை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். 30 வருடங்களாக சிறையில் இருக்கிற விக்னேஸ்வரநாதன் பார்த்திவ் என்ற சகோதரி வாகினி. 30 வருஷம் என்றது கேட்கிறவைக்கு சில வேலை சின்ன விஷயமா இருக்கலாம். எங்கட குடும்பத்துல அவர் எவ்வளவு இழந்திருக்கிறார் என்று எங்கட இடத்துல இருந்தாவே பார்க்கணும். ஒரு 30 வருஷத்துக்கு தாப்பனை இழந்து, தாயை இழந்து, சகோதரத்தை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். சிலவே கேட்கினா திருப்பி திருப்பி இதைத்தானே கதைக்கிறான். வேற என்னத்தை நாங்க கேட்க முடியும்? 30 வருஷமா விடையில அவருக்கு பொது மன்னிப்பு கொடுங்க, பொது மன்னிப்பு கொடுங்கன்னு தான் கேட்கணும். கேட்க முடியும். வேற நாங்க அவருக்கு வாழ்க்கையை கொடுங்க, அவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைங்க, இல்ல எங்கட அம்மாக்கள் போன உயிரை கொண்டு வாங்க, அவரோட சந்தோஷமா வாழ வைங்க சொல்றோம். எங்களோட என்றாலும் அவரை சந்தோஷமா வாழ பிடிங்கன்னு தான் சொல்றோம். இந்த 31 வருஷத்துல திருப்பி திருப்பி வைத்திய ஏதாவது சொல்லுவான். எத்தனை பேர் கேட்கணும் எங்கள்கிட்ட. நாங்கள் அவர் அங்க இருந்து படுற கஷ்டத்தை நாங்கள் இத்தனை வருஷமா நாங்க சின்னல இருந்தே பார்த்து கொண்டு வர மாட்டோம். எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எங்களுக்கு. ஜனாதிபதி எத்தனை ஜனாதிபதி வந்துட்டு இப்ப ஜெயிலுக்கு போறது அவ்வளவு பேருட்டையும் எங்கட அம்மா இப்படித்தான் நடையிலும் காட்டுக்கொண்டே எதிரிஞ்சவா. ஆனா ஒரு நேரட்ட இருந்து எங்கட அண்ணாக்கான பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா எல்லாரும் போட்டு நான் இப்ப கடைசியா இந்த இப்ப அம்மாக்கள் இறந்த பிறகுதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்கட அண்ணாவை பொது மன்னிப்புலதான் விடணும் எல்லாரும் சொல்லிடணும். இருக்கிறார்கள் எங்கட அண்ணா 30 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வந்து வாழ தகுதி இல்லாதவரா நீங்க எல்லாரும் விளங்கி கொள்ளணும். ஏன்னா எங்கட அண்ணா பாவம் அங்க அவருக்கு 50 வயசு ஆயிட்டு, நீ 50 வயசு வந்து அவர் என்ன செய்வார்? சின்ன பிள்ளைகள் நானே என் குழந்தையில சின்னெல்லாம் கொண்டு போனோம். அவைய கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம இப்ப. ஆனா அவற்ற வாழ்க்கை ஜெயில இருந்தா என்ன முடியல. நாங்க பொது மன்னிப்பு இந்த சுதந்திர தினத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சில வேலையில விடுவாரோட அது 2 பேருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோங்கிற அண்ணா வழியில வந்தா அது எங்களுக்கு காணும். வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களும் இதைத்தான் கேட்க முடியும். எல்லாரும் 30 வருஷம் எத்தனை நேரம் கேட்கணும், அத்தனை நேரம் வழுதழுது கேட்கிறவங்க அண்ணா விடுங்க. ஆனா எங்களுக்கு இந்த ஜனாதிபதி எங்க அண்ணாவை நாங்க குடும்பத்துல சார்பில் அவரை மண்டாடி கேட்கிறோம். இனி என்றாலும் எங்கட அண்ணாவை பொது மன்னிப்புல விடுங்க, அவர் எங்களோட வந்து வாழணும். ஏன்னா அவருக்கு வருத்தம் இப்ப 50 வயதான எல்லாருக்கும் எங்களுக்கே வருத்தம் வைக்க அவருக்கு சரியான வருத்தக்காரன். அவர் அங்க இருந்து கஷ்டப்படுற நாங்க போற நேரம் எல்லாம் கண்ணீர் தான் வர நேரம் எங்களை அப்படியே நாங்க நடினம் அழுதோண்டுதான் வழியில வாரோம். நாங்க பார்த்துட்டு அப்ப ஜனாதிபதி எல்லாரும் எங்கட அண்ணாண்ட விடுதலைக்காக கேட்கணும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல என்ன பிழை இருக்கு? எங்கட அண்ணாவை விடுறதுல என்ன இருக்கு? இவ்வளவு காலம் போதாதான் இருந்தது. அதான் எங்களுக்கு தேவை. ஜனாதிபதி இவரை விடுதலை செய்து அவரே எங்களோட வாழ விடணும் என்றுதான் எங்களோட கோரிக்கை. வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. நன்றி. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். அரசியல் கைதிகள்
30 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற நிலையில் அவர்களை விடுதலை செய்ய கோரி இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த குரலற்றவர்களின் குரல் அமைப்புக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் கைதிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் வெறுமனவே தங்களினுடைய சொந்த நலன்களுக்காக இந்த சிறைக்கு சென்றவர்கள் அல்ல. அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில் நடாத்தியவர்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த சிறைவாசத்தை அனுபவிக்கின்றார்கள். அந்த செயற்பாடு என்பது அவர்களுடைய சொந்த நலன் அல்ல, தமிழ் மக்களினுடைய பொது நலன். தமிழ் மக்களினுடைய பொது நலனுக்காக அது எந்த வகையிலே இருக்கலாம். அது அரசியல் ரீதியாக அகிம்சை வழியாக இருக்கலாம், இல்லாட்டி வன்முறை வழியாக இருக்கலாம். அரசியல் காரணங்களுக்கு அரசியல் செயலுக்காக செயற்பட்டு சிறைக்கு சென்றவர்கள். ஆகவே அவர்கள் அரசியல் கைதிகள். முதலில் அவர்கள் அரசியல் கைதிகள் என்பதை இந்த அரசை நாங்கள் ஏற்க செய்கிறோம். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி. ஏன்னா இன்றைக்கு கூட அரசியல் கைதிகள் என்பதை ஏற்பதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லாத நிலைமைதான் காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இதுவரை வந்த எல்லா அரசாங்கங்களுமே அரசியல் கைதி என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லாத நிலைமைதான் காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தினுடைய நீதியமைச்சர் கூட ஒரு தடவை அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். அவை இந்த கூற்றுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மற்றது, அரசியல் கைதிகள் ஏற்கனவே நான் கூறியது போல தமிழ் மக்களுடைய பொது விவகாரங்களுக்காக செயற்பட்டு சிறைக்கு சென்றவர்கள். ஆகவே அவர்களுடைய விவகாரம் என்பது அவர்களுடைய குடும்ப விவகாரமோ அல்லது அவர்களுடைய நண்பர்களுடைய விவகாரமோ அல்ல. இது தமிழ் மக்களுடைய பொது விவகாரம். அது பொது விவகாரம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பொது விவகாரம் என்றதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதனை பொறுப்பெடுக்கணும். முதல் இது அந்த குடும்பமோ அல்லது ஒரு சிலரோ பொறுப்பெடுத்து போட்டு இதை செய்ய முடியாது. அதை பொறுப்பெடுக்கிறான்னு சொன்னா முதல் அரசியல் தலைமை பொறுப்பெடுக்கணும். துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய அரசியல் தலைமை இது பற்றி பேசுவதையே அதிகமாக நிறுத்தி கொண்ட நிலைமைதான் காணப்படுகிறோம். அவர்கள் இணைத்திருந்தால் வலிமையாக செயற்பட்டு இந்த அரசியல் கைதிகளை எல்லாத்தையும் விடுதலை செய்திருக்க முடியும். ஆனா அவர்கள் அந்த முயற்சியை ஒரு வலுவான தளத்தில செய்ய இல்லை. ஆகவே நாங்கள் அதுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பதை நாங்கள் வெறுமனவே ஒரு அடியாள ரீதியான செயற்பாடாக முன்னெடுக்க கூடாது. அதை விட்டு அது ஒரு உலகந்தழுவிய வகையில ஒரு பேரெழுச்சியாக நாங்கள் செய்வதை பற்றி யோசிக்கிறோம். ஏனென்றால் தேசிய இன பிரச்சனை என்பதே சாராம்சத்தில் உள்நாட்டு பிரச்சனை அல்ல, அது ஒரு சர்வதேச பிரச்சனை. தேசிய இன பிரச்சனைக்கு சர்வதேச தீர்வு தான் உண்டு, வேற ஒரு தீர்வும் கிடையாது. அதே போல இந்த தேசிய பிரச்சனை விளைவுகளில் ஒன்றான அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைக்கும் சர்வதேச தீர்வு தான் இருக்கு. ஆகவே நாங்கள் ஒரு உலகந்தழுவிய வகையில ஒரு அரசியல் போராட்டத்தை நடாத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உலகந்தழுவிய வகையிலே ஒரு அரசியல் போராட்டத்தை நாங்கள் நடாத்துவதன் ஊடாகத்தான் இந்த அரசை அசைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அரசை பொறுத்தவரையில இந்த அரசு அச்சப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் தமிழ் மக்களினுடைய உலகளாவிய அரசியல் போராட்டத்தில் தான். ஏனையவற்றுக்கு எல்லாம் அதை அச்சப்படுற இல்லை, உலகளாவிய அரசியல் போராட்டத்துக்கு தான் அதை அச்சப்படுகிறது. இதற்கு நல்ல உதாரணம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தொடர்பாக தாகும்பர உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தின அந்த நிகழ்வு அவர்கள் தாகும்பர உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய போது தமிழ்நாட்டில் அது தொடர்பான போராட்டம் வளர்ந்தது. தமிழ்நாட்டில் வளர்ந்த போது புலம்பெயர் நாடுகளில் வளர்ந்தது. உடனடியாகவே இந்திய தூதுவர், அன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம்,
தமிழ்நாட்டில். இந்திய தூதுவர் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவை உடனடியாக கொழும்புக்கு வர சொல்லி அழைத்து இந்த போராட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். ஏனென்றா இது எங்களுக்கு பிரச்சனை. ஆகவே இங்கே அரசு பயப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் தமிழ் மக்களுடைய உலகளாவிய அரசியல் போராட்டம். ஆகவே நாங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை ஒரு உலகளாவிய அரசியல் போராட்டமாக முன்னெடுப்பதனூடாக தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களும் உலகளாவிய வகையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அது காணிப்பறிப்பாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு நடக்கின்ற ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம், அரசியல் கைதிகளுடைய விவகாரமாக இருக்கலாம், காணாமல் போனவர்களுடைய விவகாரமாக இருக்கலாம். அனைத்து விவகாரங்களையும் நாங்கள் உலகந்தழுவிய வகையில முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். உலகந்தழுவிய வகையில முன்னெடுப்பது என்று சொன்னால் முதல் தாயகத்தில் ஒரு கொதிநிலை வரும். தாயகத்தில் ஒரு கொதிநிலை இல்லாமல் தமிழகத்தில் ஒரு நாளும் கொதிநிலை வராது. தாயகத்திலும் தமிழகத்திலும் தமிழ்நாட்டிலும் கொதிநிலை இல்லாமல் உலகந்தழுவிய வகையில் ஒரு கொதிநிலை வராது. அவை இங்கே எல்லாவற்றுக்கும் நிபந்தனையாக இருப்பது தாயகத்தில் நாங்கள் ஒரு கொதிநிலையை எப்படி உருவாக்குவது என்பதுதான். இதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு எங்களுடைய துரதிர்ஷ்டம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் கட்சி கூட இல்லை. இருக்கிறதெல்லாம் தேர்தலில் போட்டியில குழுக்கள். அரசியல் கட்சிகள் என்றாலே நாங்கள் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாகவே இருக்க தகுதி இல்லாத ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தேவை இன்றைக்கு அரசியல் கட்சிகள் அல்ல, தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகந்தழுவிய வகையில் கையாளக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம். அந்த அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவையும் முக்கியத்துவமும் இன்றைக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் அந்த அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்பி தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள் விவகாரம் உட்பட தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் எவ்வாறு நாங்கள் உலகந்தழுவிய வகையில கொண்டு செல்வது என்பது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது என்று நான் கருதுகிறேன். இது மிகவும் முக்கியமானது. இங்கே நான் அழுத்தமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், ஏற்கனவே கூறியது போல அரசியல் கைதிகள் என்பவர்கள் பொது விவகாரம் தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்துக்காக செயற்பட்டு சிறை சென்றவர்கள். ஆகவே தமிழ் மக்களுக்கு பொது பொறுப்பு இருக்கு. அந்த பொது பொறுப்பும் பொது அக்கறையும் தமிழ் மக்களிடம் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் மக்களின் தமிழ் இனம் என்பது விடுதலைக்கு தகுதியற்ற இனம் என்று தான் சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் அக்கறைப்பட இல்லை என்று சொன்னால் நாளைக்கு அரசியல் செயற்பாடுக்கு வரப்போறாங்க. அரசியல் செயற்பாட்டில் இறங்கினால் அந்த குடும்பமே வீதியில இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை வருமாக இருந்தால் அரசியல் செயற்பாட்டுக்கு வரப்போறாங்க. அப்ப சமூகம் அதனை பொறுப்பெடுக்காத வரை இந்த நிலையில் எங்களால் ஒருபோதுமே முன்னேற்றத்தை காண முடியாது. ஆகவே இந்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் தமிழ் சமூகம் பொறுப்பெடுக்க வேண்டும். தமிழ் சமூகம் பொறுப்பெடுக்கிறது என்றால் அதனுடைய உள்ளாந்தமாக அரசியல் தலைமை பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த அரசியல் தலைமை பொறுப்பெடுப்பதற்கான ஒரு அரசியல் சூழலை எப்பாடுபட்டாவது நாங்கள் உருவாக்க வேண்டும். இருக்கிற அரசியல் தலைமைகள் அதை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் அந்த தலைமைகளை அகற்றி போட்டு நாங்கள் புதிய வகையான தலைமைகளை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதனூடாகத்தான் இந்த செயற்பாட்டில் எங்களினால முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். வெறுமனவே அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறதல்ல இங்கே உள்ள பிரச்சனை. அரசியல் கைதிகளுடைய குடும்பங்கள் இன்றைக்கு தனித்து போய் இருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு உளவியல் பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. தமிழ் மக்கள் இந்த ஒரு சமூகமாக இந்த பொறுப்பை எடுப்பார்களாக இருந்தால் இந்த உளவியல் பாதுகாப்பையும் இந்த பொருளாதார பாதுகாப்பையும் கொடுப்பது என்பது பெரிய கஷ்டமான விடயம் அல்ல. அவற்றையெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கு. இங்கே தேவையானது சரியான செயற்பாடு என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த விடயத்தில்
நாங்கள் மிகவும் அக்கறையோடு செயற்பட வேண்டும். அதுதான் தமிழ் மக்களினுடைய அனைத்து விவகாரங்களையும் தீர்ப்பதற்கான ஒரு வழியை காண்பதாக இருக்கும் என கூறி எனக்கு சந்தர்ப்பம் அளித்த குரலற்றவரின் குரல் அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஷன்ஸ்டினா. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு சட்டத்துறை மாணவியாக இருக்கிறேன். நான் போர் அது சம்பந்தமான இதுகளையும் அடிப்படையில் அப்போ எனக்கு அதை பற்றி எதுவுமே பெருசாக தெரியலை. ஆனால் என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. என்னன்னு சொன்னால், இந்த அரசியல் கைதிகள் ஏன் இத்தனை வருஷம் 31 வருஷமா உள்ளே இருக்கணும், அவங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு. அப்போ அதை பற்றி பார்க்கக்குள்ள முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அரசியல் கைதிகள் இல்லாட்டி போர் கைதிகளுக்கும் இந்த இலங்கையில் இருக்கிற போர் கைதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நடைமுறை, இலங்கையில் இருக்கிற போர் கைதிகளுக்கு நான் போர் கைதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இலங்கையில அரசியல் கைதிகள், அவங்களுக்கு ஏன் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் நடக்குதுன்னு பார்க்கக்குள்ள, முதலாவது என்னன்னு சொன்னா, இலங்கையில நடைபெற்றது நான் இன்டர்நேஷனல் ஆர்ம் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொன்னா சர்வதேச மயப்படுத்தப்படாத ஒரு ஆர்ம் கன்ஃப்ளிக்ட் அப்ப நாங்க இலங்கையும் ஜெனீவா கன்வென்ஷன்ல கையொப்பமிட்டு அதுவும் கையொப்பமிட்ட ஒன்றுதான். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இலங்கையில ஜெனீவா கன்வென்ஷனுக்கு கீழே 2 புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒன்று அடிஷனல் புரோட்டோகால் 1, இன்னொன்று அடிஷனல் புரோட்டோகால் 2. அடிஷனல் புரோட்டோகால் 1 எங்களுடைய தலைவர்கள் அந்த நேரத்தில் இருந்த அரசியல்வாதிகள் அவங்க கையொப்பம் இடையில. அதால நாங்க செய்த இந்த யுத்தம் சர்வதேச ரீதியில சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படையில. அதால தான் இல்லாட்டி நாங்க சுய நிர்ணயத்துக்காக போராட்ட ஒரு போராட்டம் எல்லா இடத்துலையுமே ஒரு சர்வதேச மயப்படுத்தின ஒரு போராட்டமாக யுத்தமாக தான் கருதப்படும். அப்படி அது கருதப்படுத்தப்பட்டிருந்தால் நாங்களும் போர் கைதிகள் என்ற ஒரு இதுக்குள்ளதான் நாங்களும் வந்திருப்போம். அப்படி வந்திருந்தால் எங்களுக்கும் எங்களுடைய சட்ட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டரையும் விட அதிகமான ஒரு ரைட்ஸ் போர் கைதிகளுக்கு ஜெனீவா கன்வென்ஷன்ல கொடுப்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு அது நிமித்தமாக அது எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இலங்கை கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 12 பொதுவா இப்ப பலரான சொல்லப்பட்ட ஆர்டிகல் சட்டத்தின் முன் அனைவரும் சமன். இன்னொன்று ஆர்டிகல் 11 எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவர் டார்ச்சர் என்றதை அனுபவிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இல்லை. யாருமே டார்ச்சர் ஃப்ரீயா இருக்க முடியும். இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், குரூஷியல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லாம அவங்களால இருக்க முடியும். ஆனா ஒரு நபர் 31 வருடமாக தொடர்ந்து சிறையில இருக்கிறார் என்று சொன்னா, அவருடைய மன உளைச்சல், அவருடைய மன அழுத்தம் ஒரு விதமான ஒரு குரூஷியல் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டாக தான் கருதப்படலாம். அவருக்கு மட்டும் இல்லாம அவரை சார்ந்து செயற்படுகின்ற குடும்ப உறுப்பினர்கள், அவரை சார்ந்து இருக்கின்ற எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட மன அழுத்தத்தை தான் அது தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. அப்ப ஒரு விதமா நமக்கு சர்வதேச ரீதியில ஒரு ரைட்ஸ் தவிர்க்கப்பட்டாலும் கூட இலங்கை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கின்ற ரைட்ஸும் இங்க மீறப்படுது. அடுத்து இன்னொன்று சொன்னவர் 10 பேர் இப்ப அரசியல் கைதிகளா உள்ள இருக்கிறாங்க. இதுல 8 பேருக்கு ஜட்மெண்ட் வந்துட்டு, இன்னும் 2 பேருக்கு இன்னும் ஜட்மெண்ட் வரையில. அவங்க 18, 19 வருஷமா இன்னும் உள்ள இருக்கிறாங்க. நம்மளோட நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றதுல நாங்க ஒரு ஃபேர் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். எங்களோட சைட்டையும் நாங்க எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய மாதிரியும் எங்களோட ஆப்போசிஷன்ல இருக்கிற ஆகிறது கருத்தையும் முன்வைக்கக்கூடிய இடம் இருக்கணும். அப்ப அந்த இடத்துல இன்னொரு 18, 19 வருஷமா ஒரு ஆள் உள்ள இருக்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு ஜட்மெண்ட் வரையிலன்னு சொன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்க அதுகளையும் பார்க்கணும். இன்னொன்று என்னன்னு சொன்னா, இந்த PTA இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒரு தற்காலிகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். அப்ப இந்த தற்காலிகமாக அறிமுகப்படுத்த சட்டத்துக்கு ஒரு மாற்றீடாக புதிய சட்டம் ஒன்று அவங்க முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, அது இப்ப தமிழ் மக்களை நலனை கருத்தில் கொண்டு ஒரு சட்டம் முன்வைக்கப்படுமாக இருந்தால், அந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை விட நல்ல சட்டமாக இருக்கணும். ஏற்கனவே PTA என்று சொல்றதை விட அதை பலர் டிராகோனியன் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், ஆக மோசமான ஒரு சட்டம் தான் நாங்க சொல்றாங்க. அதை வரைவிலக்கணப்படுத்தக்குள்ளே. அப்ப இப்ப கொண்டு வந்திருக்கிற மசோதா அதையும் விட ஒரு மோசமான மசோதாவாக தான் காணப்படுது. அப்ப இது எந்த விதத்திலையும் மக்களுக்கு ஆறுதல் படுத்தவோ இல்லாட்டி அவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரியான ஒரு சட்டமாக அரசாங்கத்தால முன்வைக்கப்படல.
இன்னொன்று என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது என்னன்னு சொன்னால், இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்குமே ICCPR ஆக்டை வந்து நாங்களும் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ICCPR கன்வென்ஷனும் இருக்குது. அப்போ அந்த கன்வென்ஷனில் வந்து ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து தான் வந்து என்ன அரசியல் கொள்கை, என்ன கருத்தியல் இருக்கணும் என்ற தீர்மானிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ இது என்னுடைய புரிந்துணர்வு என்னென்னு சொன்னால், இப்போ வந்து கடந்த காலத்தில் நடந்த யுத்தங்கள் என்னென்னு தன்னுடைய சுயநிர்ணயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட யுத்தம். அப்போ அது வந்து அந்த பீரியடில் நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சது உண்டு. இப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியனில் நடந்தது, எல்லாம் முடிஞ்சு. இப்போ அதை விட்டு வெளியே இந்த காலம் வரைக்கும் அதுக்கு நடந்த ஒன்றை வச்சுக்கொண்டு இன்னும் அதில் சம்மந்தப்பட்ட ஆட்களை சிறைக்குள்ள வச்சிருக்கிறதுன்றது வந்து எந்த விதத்துல நியாயமான ஒன்றுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அரசாங்கம் வந்து இன்னும் மனிதாபிமானமாக செயற்பட்டு அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், டிடைனி என்ற வார்த்தை, தடுத்து வைத்திருப்போர் என்ற வார்த்தைக்கு வந்து டெஃபினிஷன் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்த குற்றத்தை வந்து திரும்ப ஒருக்கா செய்யாமல் இருக்கிறதுக்காக குறிப்பிட்ட காலத்தில் தடுத்து வைத்திருக்கிறது தான் தடுத்து வைத்திருத்தல். அப்போ எங்களை எல்லாருக்குமே தெரியும், இப்போ அவங்கள திரும்ப வெளியே விட்டாலும் அவங்க திரும்ப அதை செய்ய போறதில்லை. அப்போ அப்படி ஒன்றா இருக்கக்குள்ள வந்து ஒரு 30 வருஷம் 31 வருஷம் என்று சொல்லி ஒரு ஆக்களை வந்து தடுத்து வைத்திருப்பது என்பது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக நான் கருதுகிறேன். அப்போ இந்த மாதிரியான காரணங்களுக்காக வந்து இந்த அரசியல் கைதிகளை வந்து அந்த அரசாங்கம் வந்து விடுதலை செய்ய அவங்க வந்து செய்வதை பற்றி அவங்க நினைக்கிறேன். என்னோட பேர் அபிஷேக். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடைய நான் வந்து கலைப்பீட மாணவருடைய செயலாளர் இருக்கிறேன். நாங்கள் வந்து இங்கே வந்த முக்கிய காரணம் என்றா, நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் நாங்கள் சென்றதை வந்து எங்களோட சமூகத்தை வந்து இந்த காலத்துல நாங்கள் வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு மிக அகச்சிறந்த வழி கல்விதான். கல்வி மூலமா தான் நாங்கள் வந்து இப்ப எங்கட மக்கள், அதாவது தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி கல்வியா தான் இருக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் சென்றதே எங்கட மக்களின் நலனுக்காகத்தான். ஆனா இப்பத்தைய காலத்துல வந்து நாங்கள் என்னத்துக்காக பல்கலைக்கழகம் சென்றோமோ அது வந்து இப்ப அது பின்னோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல வந்து தமிழ் மக்கள் எங்களை தமக்கென ஒரு நிலத்தை வேணுமென்ற போராடிய மக்கள் தமிழ் மக்கள். ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் அரசு வந்து இரண்டு, அதாவது வந்து வடக்கையும் கிழக்கையும் மக்களை ஒன்றாக இணைத்து நாங்கள் வந்து இளைஞர் என்ற வகையில நாங்கள் பயணிப்போம் என்று அவையில் வெளிப்படையாக கூறினாலும், ஆனா வந்து அதே ஒரு வலுகா வச்சுக்கொண்டு மேலால உள்ளால வந்து தமிழர் பகுதியில வந்து ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகளையும் செஞ்சு கொண்டு தான் பாரணும். அந்த வகையில எங்களோட யுத்தம் முடிவடைந்த பிறகு வந்து யுத்தத்துல ஈடுபட்ட எமக்காக பாடுபட்டவர்கள் அவையில் வந்து அரசுக்கு எதிராக செயற்பட்டவீனம் என்றுதான் வந்து அவையில வந்து அரசு பண்ணி வச்சது. அது வந்து ஒரு கால அளவன் இருக்கணும், 1 வருஷமோ 2 வருஷம் 6 மாதம் 5 மாதம் இருக்கணும். ஆனா வந்து இப்போது வந்து கால வரையறை என்று வந்து அவர்கள் அந்த விஷயம் வந்து சென்று கொண்டு இருக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சார்பை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் வந்து அவர்கள் வந்து பாடுபடுறது எங்களுக்காக, எங்களோட மக்களுக்காக. நாங்களும் வந்து இந்த நாட்டுக்குரிய ஆக்கள் தான். அதாவது நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அதாவது நீங்கள் வந்து நாங்கள் வந்து அதால வந்து நீங்கள் எவ்வளவு விரைவாக இவ்வாறு நடக்கின்ற ஆக்கிரமிப்புகளை நீங்கள் வந்து நிறுத்திக் கொள்கின்றீர்களோ அந்த அளவு அந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்திய பிறகுதான் வந்து இந்த நாட்டை நீங்கள் ஒன்று சேர்க்க முடியும். இவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் மீண்டும் செஞ்சு கொண்டு போனா வந்து நீங்கள் நாட்டை ஒன்று சேர்க்கிறோம் என்று வெளிப்படையாக கூறினாலும், ஆனால் வந்து நாங்கள் வேற நீங்கள் வேற அந்த மாதிரி ஒரு இதான் வந்து நாட்டில் கட்டாயம் இருக்கும். இவையில் வந்து வெளிப்படையாக கதைக்கிற விஷயங்கள் வேற, உள்நடக்கிற விஷயங்கள் வேற. அதால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் மேலே செஞ்சு கொண்டு போக எங்கட இளைய சமுதாயம் வந்து மீண்டும் ஒரு தவறான ஒரு வழிக்கு தள்ளப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலாம். அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கடுமையாக கண்டித்து இந்த வரப்போற இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாணவ சமுதாயம் நாங்கள் வந்து பல இடங்கள்ல வந்து எதிர்த்த கூறிய இருக்கிறோம். இதே மாதிரி தான் வர 4ஆம் தேதி வந்து இலங்கை சுதந்திர தினம் வரப்போகுது. அதை வந்து நாங்கள் தமிழ் சமூகமா ஒன்றா சேர்ந்து அது ஒரு கரிநாள் என்ற ஒரு
ஒரு கொள்கையில வந்து அதை எதிர்த்து எங்களோட மாணவ சமூகமும் மற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சமூகமும் ஒன்றா இணைஞ்சு வடக்கில மட்டக்களப்பிலையும் வடக்கில கிளிநொச்சிலையும் கிழக்குல வந்து மட்டக்களப்பிலையும் ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்று மேற்கொள்ளலாம். இங்க வந்திருக்கவங்க அனைவருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு விடுறோம். வார 4ஆம் தேதி கிளிநொச்சியில வந்து காலை 10 மணிக்கு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரவணும் என்று நாங்கள் கொண்ட கட்டாயம் கேட்டுக்கொள்றோம். மற்றது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எங்களை தமிழ் அரசியல் கைதிகள் போர்வையில நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வச்சிருக்கின்றீர்களோ, காணாமல் ஆக்கப்பட்டோன்ற பேர்ல அரசாங்கத்தின் கையளிச்சு இதுவரைக்கும் நீங்கள் ஆறாரங்கள்ட்ட இல்லாம இருக்கணுமோ அதுக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்குள் வழங்க வேண்டும் என மாணவ சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். 30 வருடங்களாக என்னுடைய காலத்தை சிறையில் அனுபவிச்சு கொண்டு அவர்களாக காலமே முடிஞ்சிட்டு இன்னைக்கு நான் என்ற பிள்ளைய கொடுத்து 17 ஆண்டுகளாக தேடிக்கொண்டு அலைஞ்சு கொண்டு திரிகிறேன். ஒரு 30 வருடத்துக்கும் 17 வயதுக்கும் அந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க இல்லாம காலமே வாழ வேண்டிய நேரத்துல வாழ முடியாமல் அதுல சிறைகளே இவங்களாவது இருக்கிறாருன்னு தெரியுது. எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையோட தெரியாம நாங்க அலைஞ்சு கொண்டு இருக்கோம். ஆனா நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், எங்கட அரசியல் தலைவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. இந்த பார்லிமெண்ட்ல ஒரு கதையும் தேர்தலுக்கு இன்னொரு கதையும் தான் காய்ச்சிக்கணும். இவர்கள் எல்லாம் சரியான நிலைமையில இருந்திருந்தா இந்த அரசியல் கைதிகளை எப்படியோ எடுத்து தந்திருப்பாங்க. இதுதான் என்னால சொல்ல முடியும். எங்கட அரசியல் தலைவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நாங்க இன்றைக்கு சர்வதேசத்தை நோக்கி ஏன் போய்கொண்டிருக்கிறோம்? இவர்களால கிடைக்காத பட்சத்துல, இவர்களால விமோசனம் கிடைக்கல. தமிழ் அரசியல்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள்? 76 ஆண்டுகள் என்னதான் செய்திச்சு நம்ம எங்களுக்கு சொல்லுவாங்க. இவர்களால இன்றைக்கு நாங்க இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுக்கணும். இதன் காரணமா தான் நாங்க சர்வதேசத்தை நோக்கிக்கணும். எங்கட இந்த புள்ளவளை விடுதலை செய்யறதும் எங்கட காணாமப்பட்டுக்கும் ஒரு முடிவு காண்டுதண்டா சர்வதேசம் ஒரு அழுத்தத்தை இந்த அரசாங்கத்துக்கு பிரயோகித்து எங்கட உறவுகளை தேடி கண்டு பிடிக்க வேண்டும் தர வேண்டும் என்றுதான் நான் சாட்சியாக இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 30 ஆண்டு காலமாக சிறையிலே தங்களை ஒடுக்கி தங்களுடைய காலத்தை வந்து போக்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான இந்த வகையிலே போர் நடந்து 16 ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்றும் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. 30 ஆண்டு காலமாக அவர்கள் சிறையில் இருந்து பல்வேறுபட்ட துன்பங்களை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலேயே நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் அவர்களை ஒரு கைதியாகத்தான் பார்க்கின்றது. ஆனால் நாங்கள் அவர்களை ஒரு உறவினர்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய தந்தையாக பார்க்கின்றோம், எங்கள் தாய்மார்களுடைய கணவன்களாக பார்க்கின்றோம், சகோதரர்களாக பார்க்கின்றோம், அண்ணன்களாக பார்க்கின்றோம், மாமாவாக பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு வகையில வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய உணர்வுகளை இந்த அரசு ஏன் இன்று வரை அதை கருத்தில் கொள்ளவில்லை? அது இந்த பல்கலைக்கழக மாணவர்களா எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்றதுக்கு பிற்பாடு இனப்படுகொலைக்கான சாட்சியம் இல்லை என்று சொல்லி கூறுகிறார்கள் தானே. 30 ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கைதிகளை நாங்கள் ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சர்வதேச அளவில் இந்த விடயங்கள் செல்லோம். நாங்கள் தினம்தோறும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருடமும் மாதமும் எங்களுடைய அரசியல் கைதிகளை எங்களை விடுதலை செய்யுங்கள் சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு மகஜர்களை கையளிக்கின்றோம். 24 மணி நேரத்தில் நாங்கள் அரசுக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அவர்களை விடுதலை செய்வோம் என கூறிய அரசு இன்றைக்கு அவர்களை விடுதலை செய்தது. ஏன் விடுதலை செய்யுது? உங்களுடைய தேர்தல் கொள்கைகளில் நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் புகுத்துகின்றீர்கள். நீங்கள் கூறித்தான் வாக்குகளை பெற்றீர்கள். ஆனால் இன்று நீங்கள் விடுதலை செய்தீர்களா என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு. இப்படி பலவாறான கேள்விகளை நாங்கள் கேட்க முடியும்.
நாங்கள் கேட்பது அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். விடுதலை செய்து அவர்களை இவ்வளவு காலம் அவர்களுடைய காலகாலம் இவர்களுடைய வாழ்க்கை என்றது வந்து ஒரு துன்பகரமான வாழ்க்கையாக போயிட்டுது. இனியும் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். இனிவரும் காலத்திலேயாவது அவர்கள் குடும்பங்களோட ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு நிலையை உருவாக்குங்கள் என்றதை தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.